கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? முதல்ல வந்து பாருங்க, கடகம் நான் ரொம்ப நாளா நல்லா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 1/2 வருஷமா கடகம் பட்ட பாடு சொல்லி மாளாது. தசை எக்ஸலென்ட்டா இருந்தவங்க சமாளிச்சுட்டாங்க. தசை நல்லா இல்லாதவங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. 0 ஆயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நாங்க நடு ரோட்லயே நின்னுருக்கலாங்க. வீட்டுக்குள்ள இருக்கோம்னு பேரு தான். ஆனா அவ்ளோ கேவலப்பட்டு, அவ்ளோ அசிங்கப்பட்டு, படாத பாடுபட்டு வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்படின்னு சொல்ற கடவுள். முதல்ல நான் ஒரு வெள்ள கண்ணாடி கலர் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாமே வெள்ளையா தெரிஞ்சாங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. சனி பகவான் எனக்கு புரிய வச்சுட்டார். உயிர் மட்டும் தாங்க மிச்சம். உயிர் மட்டும் தாங்க சொச்சம். இப்படி சொல்றவங்க தான் கடகம். ஆனா, எவ்ளோ பாடுபட்டீங்களோ, அந்த பாட்டுல இருந்தெல்லாம் முழுசும் வரப்போறீங்கம்மா. எங்கம்மா? எங்க எங்க? எதுவுமே நடக்கலையே. நடக்கும்மா. கொஞ்சம் நிதானமா நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காரணம் என்ன? குருனோட பார்வை சனி மேல படுறதுனால கட 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 கடன்னு நடக்க போது. வெயிட் பண்ணுங்க. சரி. இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல இருந்திருக்காரு? உங்க சுயஸ்தானத்துல குரு. ஜென்ம குருவாச்சேம்மா, கவலைப்பட வேண்டாம். முதல்ல நல்லது என்ன அப்படின்னா, உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. முதல்ல நல்லது என்ன? உங்கள நீங்க செல்ஃப் அனலைஸ் அப்படின்றது பண்ணிப்பீங்க. இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில ஏமாந்ததுக்கு யார் காரணம்? நம்மளே தான் காரணம். ரொம்ப நல்லவங்களா இருந்தது தான் காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? யார் கூடயும் பழகாம விட்டுடலாமா? அது உத்தமமான விஷயம். அதுக்கும் மேல பழகுனாலும் தாமரை இலையில தண்ணி மாரி பழகிக்கோங்க. அதுக்கும் மேல பழகுறீங்க அப்படின்னா, உங்களோட மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுவோம்னா, தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. சூப்பர். வேற எதுலம்மா கவனமா இருக்கணும்? 8ல ராகு இருக்காம்மா. மறைமுக உறவுகள், உங்களோட ரகசியங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, வெளிய தெரியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுல கவனம் அப்படின்னு வேணும். சூப்பர்ம்மா. சரிம்மா. புரிஞ்சிருச்சும்மா. இப்ப நாங்க என்னம்மா வழிபாடு பண்ணோம்? ஆன் தி ஹோல் எங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாம்மா பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதுல 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்கள டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறதில்ல. இது ஒரு பெரிய பிளஸ். மத்த ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மத்த 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லாதாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஆக உங்க ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? முதல்ல வந்து பாருங்க, கடகம் நான் ரொம்ப நாளா நல்லா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 1/2 வருஷமா கடகம் பட்ட பாடு சொல்லி மாளாது. தசை எக்ஸலென்ட்டா இருந்தவங்க சமாளிச்சுட்டாங்க. தசை நல்லா இல்லாதவங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. 0 ஆயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நாங்க நடு ரோட்லயே நின்னுருக்கலாங்க. வீட்டுக்குள்ள இருக்கோம்னு பேரு தான். ஆனா அவ்ளோ கேவலப்பட்டு, அவ்ளோ அசிங்கப்பட்டு, படாத பாடுபட்டு வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்படின்னு சொல்ற கடகமும் உண்டு. காரணம் அஷ்டமத்து சனி எல்லா விதத்திலயும் உங்கள டார்கெட் பண்ணா. நெறைய பேர் வந்து பாருங்க, வீடு இழந்தீங்க, சொத்து பத்த இழந்தீங்க, நிலப்புலத்த இழந்தீங்க. குடும்பத்துக்காக எவ்ளோ உழைச்சாங்க. ஒரே செகண்ட்ல இந்த கறிவேப்பில கொத்த தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி கொத்த தூக்கி எங்கள வெளில அடைச்சுட்டாங்க. அப்படின்னு சொன்ன கடகத்தையும் நாங்க பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, ரொம்ப நம்பினேங்க. எங்க கணவர ரொம்ப நம்பினேன். என் மனைவிய ரொம்ப நம்பினேன். அவங்க யாருன்றத காமிச்சுட்டாங்க. முதுகுல குத்திட்டாங்க. மத்தவங்கலாம் குத்துனா கூட பரவாயில்லைங்க. எங்க மனைவி குத்திட்டாங்க. எங்க கணவர் குத்திட்டாரு. அப்படின்ற மாரி வருத்தப்படுற கடகம். அதுக்கும் மேல சரி எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. எல்லா சொந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏமாத்துச்சு, ட்ராப் பண்ணுச்சு. நான் பெத்த என் குழந்தை, என் ரத்த சொந்தம்.
அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து டார்கெட் பண்ணியே, என்ன கார்னர் பண்ணியே, என்ன கேவலப்படுத்தி, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துனது என் குழந்தை தாங்க. என் குழந்தையால தான் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். அப்படின்னு நெறைய தேர்ல இருக்க கடகத்த தெருவுல கொண்டு வந்து விட்டது யாரு? அப்படின்னா, அவங்க பெத்த பிள்ளைங்க தான். இப்படி எல்லா விதத்திலயும் நான் பார்த்துட்டேன். உறவு யாரு? என்ன சுத்தி பச்சை பச்சையாவும், சிவப்பு சிவப்பாவும், கருப்பு கருப்பாவும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. முதல்ல நான் ஒரு வெள்ள கண்ணாடி கலர் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாமே வெள்ளையா தெரிஞ்சாங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. சனி பகவான் எனக்கு புரிய வச்சுட்டார். உயிர் மட்டும் தாங்க மிச்சம். உயிர் மட்டும் தாங்க சொச்சம். இப்படி சொல்றவங்க தான் கடகம். ஆனா, எவ்ளோ பாடுபட்டீங்களோ, அந்த பாட்டுல இருந்தெல்லாம் முழுசும் வரப்போறீங்கம்மா. எங்கம்மா? எங்க எங்க? எதுவுமே நடக்கலையே! நடக்கும்மா. கொஞ்சம் நிதானமா நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காரணம் என்ன? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கிய சனியா வந்திருக்காரு. பாக்கிய சனியா வந்திருக்கிறவருக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, எல்லா விதத்திலயும் குட் லக், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், பாக்கியம் குடுக்க போறாரு. வெளிநாட்ல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணுன்றவங்களுக்கு படிக்கிறதுக்கான பாக்கியம், வீடு கட்டுறதுக்கான பாக்கியம், நல்ல வேலையில உட்கார்றதுக்கான பாக்கியம், இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்க போது. அதுக்கும் மேல குருனோட பார்வை சனி மேல படுறதுனால கடகடன்னு நடக்க போது. வெயிட் பண்ணுங்க. சரி. இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல இருந்திருக்காரு? உங்க சுயஸ்தானத்துல குரு. ஜென்ம குருவாச்சேம்மா, கவலைப்பட வேண்டாம். முதல்ல நல்லது என்ன அப்படின்னா, உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. முதல்ல நல்லது என்ன? உங்கள நீங்க செல்ஃப் அனலைஸ் அப்படின்றது பண்ணிப்பீங்க. இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில ஏமாந்ததுக்கு யார் காரணம்? நம்மளே தான் காரணம். ரொம்ப நல்லவங்களா இருந்தது தான் காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சுத்தமான தங்கம் நகை செய்ய பயன்படுமா? பயன்படாது இல்லையா? கொஞ்சமான காப்பர் கலக்கணும்ல. அந்த மாரி கொஞ்சமான என்னோட குணாதிசயத்தில நான் மாற்றத்தை ஏற்படுத்தணும். கடைசி என்னால முடியாதும்மா. யார்கிட்டயும் நடிக்க முடியாது. யாரையும் ஏமாத்த முடியாது. யாரோட காசுக்கும் ஆசைப்பட முடியாது. யாரையும் துரோகம் பண்ண முடியாது. யாரையும் வஞ்சிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் முடியாது. இருந்தாலும் அமைதியா இருந்துடலாம். நம்ம ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பிரச்சனையில தலையில்லாம ஒதுங்கிடலாம். இந்த மாரி சில டாக்டிக்ஸ நீங்க கத்துக்குவீங்க. கத்துட்டு அதுக்கேத்த மாரி உங்கள வந்து பக்குவப்படுத்திப்பீங்க, பதப்படுத்திப்பீங்க, உங்கள அனலைஸ் பண்ணிப்பீங்க. உங்களோட குணாதிசயங்கள் நெறையத்த மாத்திப்பீங்க. சூப்பரான விஷயம். சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நெறைய கடகத்துக்கு உண்டு. இதுவரைக்கும் நாங்க தொழிலே செய்யலைங்க. இப்ப பெண்களா இருக்கீங்கன்னா, வெளியூருக்கு, வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்யறதுக்கான, வேலை செய்யறதுக்கான பிராப்தம். அதே மாரி உங்க கனவுகள், ரொம்ப நாளா கனவுகள் இருக்கும். இப்ப ஆண்கள விட்டுருங்க. பெண்கள் வந்து பாருங்க, நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேம்மா. ஆனா, திருமணம் ஆன பின்னாடி எங்க கணவர் வீட்ல வேண்டான்ட்டாங்க. எங்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பொறந்துருச்சு, குழந்தைங்கள பார்க்கணும்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அதனால என்னோட கனவையே நான் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சுட்டேன். இந்த காலகட்டம் உங்களோட கனவுகளுக்கு நீங்க சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். திருப்பி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் தேடுவீங்க அப்படின்னு சொல்ல, இது பெரிய நல்ல விஷயம். மைனஸ் ஏதாவது இருக்குமா? ஆப்வியஸ்லி இருக்கு. சேர்க்கையில கவனம் வேணும்மா. நம்ம வந்து பாருங்க, பொதுவா நான் சேர்க்கையில கவனம் வேணும் அப்படின்போது ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க? பெண்கள் கூட சேர்றதுல கவனம் வேணும். பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்கள் கூட சேர்றதுல கவனம் வேணும். ஆனா ஆண்கள் ஆண்களிடத்தும், பெண்கள் பெண்களிடத்தும் கூட கவனமா பழகணும். எப்படிம்மா கவனமா பழகுறது? அது எனக்கும் தெரியாதும்மா. ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? யார் கூடயும் பழகாம விட்டுடலாமா? அது உத்தமமான விஷயம். அதுக்கும் மேல பழகுனாலும் தாமரை இலையில தண்ணி மாரி பழகிக்கோங்க. அதுக்கும் மேல பழகுறீங்க அப்படின்னா, உங்களோட மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுவோம்னா, தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. சூப்பர். வேற எதுலம்மா கவனமா இருக்கணும்? 8ல ராகு இருக்காம்மா. மறைமுக உறவுகள், உங்களோட ரகசியங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, வெளிய தெரியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுல கவனம் அப்படின்னு வேணும். சூப்பர்ம்மா. சரிம்மா. புரிஞ்சிருச்சும்மா. இப்ப நாங்க என்னம்மா வழிபாடு பண்ணோம்? ஆன் தி ஹோல் எங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குமா? எக்ஸலென்ட்டா இருக்குமா? சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனமா இருந்தா மட்டும் போதுமானது. ஓகே. அதுக்கும் மேல குருனோட பார்வை 5ஆம் பாவத்த பார்க்குறாம்மா. 5ஆம் பாவத்த பார்க்கும்போது, குழந்தை பிராப்தமே இல்ல. சூப்பரா குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி யுஜி சீட்டே கிடைக்கல. நெறைய பிள்ளைங்களுக்கு பேசிக் யுஜி சீட் அப்படின்றது கிடைக்கும். காதல் அப்படின்றது மலரும். நல்ல புள்ளைங்களாவே வரும். கவலைப்பட வேணாம். பிரேக்கப் ஆயிடுச்சு அதுதான். அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா போகுது. அது நல்ல புள்ளையா இல்லாம இருக்கலாம். அதுவும் வாழ்க்கையில வந்தா நீ கெட்டு போலாம். அதனால அது போயிடுச்சு. இப்ப வரக்கூடிய பிள்ளை நல்ல பிள்ளையாவே வரலாம். அது நல்ல பிள்ளையா இருந்தா அதுவே பேச்சப் ஆவலாம். திருமணம் அப்படின்றது கூடி வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம் இப்படி நெறைய நல்ல விஷயம் இருக்கு. அதுக்கும் மேல நம்ம என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாவே வந்து பாருங்க, நீங்க வந்து அம்பிகைய வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அம்பிகைய எப்ப வழிபாடு பண்ணலாம்? அம்பிகைய வழிபாடு பண்றதுக்கு நாளு, கோளு, நட்சத்திரம் எதுக்கு? இருந்தாலும் எங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்ற பட்சத்துல, பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு. அம்பிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குங்குமம் வாங்கிட்டு போய் குடுத்து அம்பிகைக்கு குங்குமம் ரொம்ப பிடிக்கும். நல்ல அழகான சிவப்பு நிற குங்குமம், கொலுசு, தாயார் நெறைய பக்தர்கள் கிட்ட எனக்கு கொலுசு வாங்கி குடு. பக்தைகள் கிட்ட கேட்ட வரலாறு இருக்கு. திருமீச்சூர் லலிதாம்பிகை தாயாரினுடைய வரலாறுன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவ நெறைய பேர்கிட்ட கேட்டிருப்பா. அங்க மட்டும் தானா? யாரெல்லாம் தாயார அதீதமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும். சக்தி ஈசம்ல நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த பக்தி.
சக்தி ஈசமை ரொம்ப பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேருக்கு தெரியும். அம்பிகை கொலுசு கேட்பா அப்படின்னு. மனசுக்கு பிரியமானவங்க கிட்ட வந்து எனக்கு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு கேட்பான்னு. ஆக நம்ம ஒரு பௌர்ணமி தாயாருக்கு குங்குமமும் கொலுசும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உன்னதமான பரிகாரமா இருக்குமா? வாழ்த்துக்கள். இப்ப நாங்க சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் எங்க ஜாதகத்துல இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி இம்பாக்ட்ட ஏற்படுத்த போதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? எங்க குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளா தொடருது. திருமணம் அப்படின்றது கைகூடியே வரமாட்டேங்குது. அதே மாரி குழந்தை பிராப்தம் அப்படின்றதே இல்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துல இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் புடிச்சு வச்சுட்டு எங்கள ரொம்ப பாடாப்படுத்துறான். சுத்தி நாலா பக்கமும் பிரச்சனை தான். இப்படி பல விஷயங்கள் இருக்கதானம்மா செய்யுது. எப்ப வீடு கட்டுவோம், வீடு கட்டணும்னு நெனச்சா வீடு கட்டவே முடியல. வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. பூமி தோஷம் இருக்கான்னு தெரியல. இப்படி நெறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் தாம்மா அதனோட பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் பதில் தெரியறதுக்கு. ஆக உங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, உங்க ஊர்ல கோயில்கள்ல அது வந்து எந்த கோயிலா இருந்தாலும், ஈசனுடைய கோயிலா இருந்தாலும், அம்பிகையினுடைய கோயிலா இருந்தாலும், பெருமாளினோட கோயிலா இருந்தாலும், முருகப்பெருமானுடைய கோயிலா இருந்தாலும், எந்த கோயிலா இருந்தாலும், சிறுந்தெய்வங்களுடைய கோயிலா இருந்தாலும், கோயில்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொற்பொழிவு நாங்க ஆற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட நம்பருக்கு இதே நம்பருக்கு தான் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொற்பொழிவு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.